இன்றைக்கு 16வது நாள். தலைப்பு சுயத்தில் செயல்படாதிருங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு. அதாவது உங்களுடைய சுயமான காரியத்தில் செயல்படாதிருங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு. வசனம் நீதிமொழிகள் 19, 20, 21 ரெண்டு வார்த்தையில் இதை முடித்திருக்கிறார் ஆக்கியோன். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 20வது வசனம், 21வது வசனம். அழகா பேசுறாரு. அதாவது 19, 20 உன்னுடைய அந்நிய காலத்தில் நீ ஞானம் உள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். கீழே சொல்றாரு, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் என்றார். அப்போ தலைப்பு அழகா பேசுறாரு. என்ன அப்படின்னா, சுயத்தில் செயல்படாத மனுஷன் கடைசி காலம் வரையில சுயமான காரியத்தில் செயல்பட்டு கடைசி காலத்தில் அவன் ஞானம் இல்லாமல் எல்லாவற்றையும் இழந்து போய் விடுகிறான். அதுதான் இங்க இந்த 2 காலங்களில் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு தலைப்பாக இருக்கிறது. அதாவது அதோடைய அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை, உங்கள் சுய புத்தியை சார்ந்து வாழாதீர்கள். எல்லா காரியமும், வேலையோ வியாபாரமோ குடும்பமோ பிள்ளைகளோ மற்ற காரியங்களோ பிரயாணமோ மற்ற எல்லா காரியத்திலோ கொடுக்கலோ வாங்கலோ எதுவாக இருந்தாலும் உங்கள் சுயத்தையே சார்ந்து கர்த்தர் என்னை கைவிட்டாரு, கர்த்தர் என்ன அப்படி பண்ணிட்டாரு, கடவுள் ஏன் அப்படி கண்டு விட்டாரு, ஏன் என் குடும்பத்தில் இப்படி நடந்தது, ஏன் என் குடும்பத்தில் மரணம், நான் ஆண்டவரை நேசித்தனே, ஆண்டவரை பண்ணனேன், ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுது, எல்லாமே நீங்க ஏன் அப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு இங்க சொல்றார். அதாவது அந்நிய காலத்துல நீ வாழணும் அப்படின்னா ஞானமாய் வாழறதுக்கு நீங்க எப்பவுமே ஆயத்தமாய் இருக்கணும். அதுக்கு தான் சொல்றாரு, உங்கள் சுய புத்தியை சார்ந்து கொள்ளாதீங்க. நீதிமொழி 23 4வது வசனத்துல ஒரு வார்த்தை அழகா பேசுறார். நீதிமொழிகள் 23 4வது வசனம் ஒரு காரியத்தை சொல்றாரு, ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை இருக்கிற ஐஸ்வர்யமே அதிகமா இருக்கும்போது ஏன் ஐஸ்வர்யவானாய் மாறணும்னு விருப்பப்படுற, ஏன் வேண்டுதல் பண்ற, ஏன் போராடுற அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஐஸ்வர்யமாக சம்பாதிக்க வேணாம்னு சொல்லலை. நீ உன்னால முடிஞ்சா 30,000 சம்பாதி, 40,000 சம்பாதி, 50,000 சம்பாதி, 60,000 சம்பாதி, 1,00,000 கூட சம்பாதி, ஊர் போய் கூட சம்பாதி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா என்ன சொல்ல வராரு, இருக்கிறது மேல இருக்கிறதாவே போகணும்னு நினைக்கிறே தவிர சுய புத்தி சார்ந்து கடைசியில ஒன்றுமற்றவனாய் மாறிடாத அப்படின்ற ஒரு காரியம். எனக்கு சாயங்காலம் இதை பேசுறதுக்கு முன்னாடி ஆயத்தம் பண்ணிட்டு ஒரு டீ கடைக்கு போனா அங்க ஒருத்தர் பிச்சை எடுக்கிறார். அவரு நல்லா தெரிந்தவர், இந்த குடும்பத்தார் சபைக்கு போறாங்க, அதுவும் வைராகியமான சபை, வெள்ளை புடவையே கட்டிக்கிட்டு போற ஒரு சபைக்கு போறாங்க. அவரை குடிச்சு விட்டு ஐயா எதாவது கொடுத்துட்டு போங்க, எதாவது கொடுத்துட்டு போங்க. நான் பார்க்கும்போது எனக்கே வருத்தமாக தான் இருந்து, அவங்க பிள்ளைகளெல்லாம் நல்ல படித்து அந்த பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் எல்லாம் ஒரு இடத்துல நல்லாவே இருக்கிறாங்க. ஆனால் பாருங்க, தகப்பனா சரியாக கவனிக்கல. இன்னைக்கு அவர் போய் ரோடோட பிச்சை எடுத்துக்கிறாரு, அங்கே கொடுத்துருக்கு, எதாவது கொடுங்க, எதாவது கொடுங்க. பிச்சைக்காரன்னா எல்லாரோட பிச்சைக்காரன் மாதிரி. எப்போதுமே நாம் சுயமாய் எல்லாவற்றையும் இழந்துட்டு கடைசியில நம்ம கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு தான் இந்த தலைப்பை இந்த 4 காரியத்தை வேகமா சொல்லிட்டு போயிடுறேன். முதலாவது காரியம், அந்நிய காலம் அப்படின்னா வயதான காலம், அல்லனா கடைசி காலம். அந்நிய காலம் அப்படின்னா ஒன்று வயதான காலம், இல்லைன்னா கடைசி முடிவுற நேரத்துல ஒரு காலம். அந்த காலத்துல அதாவது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நீ சுய புத்தியிலேயே சார்ந்து கடவுளையே கேட்காம, கடவுளுக்குள்ள வராம, கடவுளையே அதாவது தேடாம, கடவுளுக்கு என்று கொடுக்காம, கடவுளையே நீ துச்சமா நினைச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு நீ வாழும்போது கடைசி காலத்துல மனுஷர்கள் கைவிடும் போதும் கடவுளுமே உன்னை என்ன செய்வாருங்க, கைவிடுவார். அதுதான் வேதம் சொல்றாரு. நீதிமொழிகள் 4:1 வசனம் பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்றாரு, ஒரு வார்த்தை சொல்றாரு, வாசிக்க பார்க்கலாம். பிள்ளைகளே நீங்கள் உங்கள் தகப்பனுடைய என்ன செய்யறாருங்க, பிள்ளைகளே உங்கள் தகப்பனுடைய புத்தியை அடையும்படி என்ன செய்யுங்க,
ஆமா, கவனிங்க, எல்லாரும் கவனமா இருங்க அப்படின்னு இங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு? எல்லாத்துல நம்ம எல்லாம் எந்த பேச்சையும் கேட்கல, கடைசியில கெட்டு அழிஞ்சு கஷ்டப்பட்டு எங்கேயாவது போய் முட்டி மோதி யார் உதவி செய்வான்னு தெரியாத இடத்துல வந்து மாட்டிக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நமக்கு நடக்கிறதா இருக்கிறது. பெரியவர்கள அந்நிய காலம் அப்படின்னா அதாவது வயதான காலம். அந்த நாளில் நம்ம ஞானமாக இருக்கிறதுக்காக இந்த நாள்லேயே நம்ம பிரயாசப்பட்டு கடவுளுடைய கரத்தை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை எதிர்காலம் எப்படி இருக்கோ, எங்கள் காலம் எப்படி இருக்கோ அப்படின்னு நேசிக்கிறது, கொடுக்கறது, ஜெபிக்கிறது, ஆராதிக்கிறது, உண்மையாக இருக்கிறது, பரிசுத்தமாக இருக்கிறது, நலமான வார்த்தை பேசுறது, அடுத்தவர்களை பகைத்து கொள்ளாதபடிக்கு உண்மையாக அவர்களை நேசித்து அவர்களோடு கூட அந்யோன்யமாக இருக்கிறது, கூடுமான வரையில் எல்லாரோட சமாதானமாக இருக்குன்னு சொன்ன வார்த்தையின்படி சமாதானமாக இருக்கிறது. இப்படி எல்லா காரியத்தையும் அந்நிய காலம் வரவில்லை. நாம் ஆதரவு உள்ளவர்களாக மாறும்போது கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அதை செய்யும் போது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா. நிறைய பேர் நல்லா இருக்கும்போது எல்லாரும் வச்சிருக்கோம். தெய்வெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்ல போயா அப்படி இருக்கும். செத்தா கூட என் மூஞ்செல்லாம் நீ முழிக்காது, நீ செத்து கொடுப்பறிக்காம வந்து பார்க்குறாங்க. நிறைய பேர் வந்து சண்டையில் வரணும் சொல்லி, நான் செத்தா கூட என் முகத்தில் நீ முழுக்காத. நிறைய செத்து போட்டு 4 பேர் எங்கே போய் செத்தனை யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு வீதியமாக பேச்சு வரையாம வந்து பார்க்குறேன், யாருக்கு தெரியும்? நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்றார் அந்நிய காலம், வயதான காலம். இப்ப ஞானமா எல்லாரோட கடவுளுடைய சித்தத்தில் ஒப்பு கொடுத்து நடங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 2வது காரியம் அவர் சொல்றாரு, நம் இருதய எண்ணம் நமக்கு சொந்தம். அல்லேலூயா. நம்முடைய இருதய எண்ணம் நமக்கு போகும்போது என்னப்பா ரொம்ப கஷ்டமாக ஒரு வண்டி வாங்கிக்கணும், ஒரு கார் வாங்கிக்கணும்பா, ஒரு வீடு வாங்கிக்கணும்பா, ஆமாப்பா நல்ல சட்டெல்லாம் போடணும்பா, நம்ம என்ன பிச்சைக்கார மாதிரி. நம்முடைய இருதய எண்ணம் நமக்கு சொந்தமானது. ஆனா நினைப்பு எல்லாமே நமக்கு சொந்தம் இல்லை. நாம நினைக்கலாம், ஆனா எதுவுமே நமக்கு நடக்காது. என்ன சொல்றாரு? நீதிமொழிகள் 16 1வது வசனம் வாசி பாருங்க. ஒரு வார்த்தை சொல்றாரு, சுயத்தின் மேல சாயாத. நீதிமொழிகள் 16 1வது வசனம் இருக்குதா பாருங்க. என்னங்க? மனதின் யோசனைகள் என்னுடையது, நாவின் பிரத்யுத்தரம் கர்த்தரால் வரும். மனசினுடைய யோசனை என்னுடையது. நான் யோசிக்கிறையா எப்படி ஒரு பொண்ணு பார்க்கும்போது, மாப்பிள்ளை பார்க்கும்போது கதையெல்லாம் சொல்லவில்லை. அழகா இருக்கணும், உயரமா இருக்கணும், சகப்பா இருக்கணும், ஆமா படித்து இருக்கணும், பண்பா இருக்கணும், 50,000 சம்பாதிக்கணும், இதெல்லாம் நம்முடையது. அதில் மாற்றமா இல்லை. ஆனா நாவின் பிரத்யுத்தரம் யாருது? அது கர்த்தரால் வரணும். அப்போ சுயத்தின் மேலேயே சார்ந்து இப்படிதான் இருக்கணும் அப்படி அதெல்லாம் இல்லை. நமக்கு எல்லாம் வாழ்க்கை என்பது நிஜம் வேற, நிழல் வேற. நிழல் என்பது கனவு. அப்படியே இன்னைக்கு சினிமாவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அப்படி தொட்டாவே ஒரு பெரிய பாட்டு அப்படியே அப்படியே இந்த பக்கம் ஒரு 30 பேர் ஆடுவாங்க, பாடு. இது நிழல். ஆனால் நிஜம் யாருமே வரமாட்டான். நம்ம மனைவி நம்ம தான் பிடிக்கணும். பக்கத்தில் யாருமே ஒரு நாயோ குதிரையோ கழுதை தான் நின்று இருக்கோம். அதான் நிஜம். நிஜத்தை நம்ம ஜீரணிக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமாயிடும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதாவது நம்முடைய இருதயம் என்ன நமக்கு சொந்தம், நாவில வெளியில வருது என்பது ஆண்டவருக்கு சொந்தம் அப்படின்ற. அதே 16 9வது வசனம் வாசி பாருங்க. நீதிமொழி 16 9 என்ன சொல்றாரு பாருங்க. மனுஷனுடைய இதயம் அவனுடைய வழினா நம்முடைய வழி யோசிக்க. கிழக்கு போலாமா மேற்கு போலாமா? அவருடைய நடைகளை உறுதிப்படுத்துவர் யாரு? சில நேரத்துல முடிஞ்சிட்டு பிறகு, அப்பா ஆண்டவர் என்ன தப்பிச்சாரப்பா, இல்லைன்னா அந்த இக்கட்ல போய் நான் மாட்டிக்கிட்டு இருப்பேனே, சோத்திரம் கொஞ்சம் அவசரப்பட்டுன்னா அந்தோ பரிதாபமாயிட்டு இருப்பேன். நான் நிதானமா போக கர்த்தர் என்ன தட்டி தட்டி நிக்க வச்சாரு, போவாத இருனாரு, நான் தப்பிச்சப்பா அப்படின்றமே. அதுதான் அவருடைய நடையின் மேல கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? பிரியமாய் இருக்கிறார். அப்போ என்ன நம்மளுக்கு சுயத்தை நிம்மதி எப்பவுமே சுயமாக ஏன் பாஸ் இப்படி சொல்லிட்டாரு, நான் ஜெபம் பண்ண கோயிலுக்கு வந்தேன், எதுவுமே நடக்கல, என்ன பெரிய கடவுளே, நான் வரமாட்டேன் நாள்லேருந்து, கொடுக்க மாட்டேன் நாள்லேருந்து, ஜெபிக்க மாட்டேன் நாள்லேருந்து, அதெல்லாம் என்னால் முடியாதுங்க அப்படின்னு நம்ம சுயத்திலே இருந்தோம்னா எதுவுமே நடக்காது. அந்நிய காலன்றது அந்த காலம் வரும்போது எல்லாரும் கைவிட்டு ஒதுக்கிடுவான். எதுவா அன்னைக்கு என்ன பண்ணிச்சு என்ன மாமியார் சொல்லி, இதுவா ஐயோ என்ன சேர்க்கவே இல்லை, இப்போ நான் மட்டும் ஏன் சேர்க்கணும், சீக்கிரம் போய் சேர்ந்தா நல்லா இருக்கும். அந்நிய காலம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, 3வது பாருங்க, நேரம் வேகமா போயிடுச்சு. 3வது காரியம் என்ன சொல்றாரு? ஒண்ணு அந்நிய காலத்துல வயதான காலம், நம்ம இருதயம் நமக்கு சொந்தம், ஆனா நாவின் பிரத்யுத்தரம் தேவனுக்கு சொந்தம். 3வது சொல்றாரு, கர்த்தருடைய யோசனை தான் உலகத்துல நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தருடைய யோசனை. சங்கீதம் 33 11வது வசனத்துல நீங்க அதை பாருங்க. அந்த சங்கீதம் 33 11வது வசனத்துல ஒரு வார்த்தையை அழகா பேசுறாரு.
கொஞ்சம் நல்லா வாசிங்க. கர்த்தருடைய ஆலோசனை என்னங்க? நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறைக்கு. அது என்ன செய்தாங்க? அவர் என்ன நினைச்சு உனக்கு கொடுக்கிறன்றாரோ அது தலைமுறை தலைமுறைக்கும் அது உனக்கு ஆசீர்வாதமாய் இருந்துவிடும். அல்லேலூயா. ஆனா நீ நினைச்சு நான் இதான் பிளான், அது என்னைக்காவது ஒரு நாள் சரிஞ்சு போய் ஐயோ சோத்துரை எல்லாம் போயிடுச்சேப்பா, அது மண்மேடாயிடும், மண் குதிரை மாதிரி போயிடும், மண் வீடு மாதிரி சரிஞ்சு ஒன்று இல்லாத போய் தலைமையில கை வச்சுக்குவோம். ஆனா கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தி வைக்கிறாருன்னா பாருங்க, அது நித்திய காலமாய் நமக்கு சுதந்திரன நமக்கு ஆசீர்வாதமாய் அது இருக்கும். அதனாலதான் இங்க சொன்னாரு, நீங்க என்ன சொல்றாரு, உங்கள் சுய புத்தியின் மேல என்ன செய்யாதீங்க, சாயாதீங்க. எப்போதுமே சுயமா இருக்கக்கூடாது. ஒரு சர்ச்சுனா நாம கொடுக்கணும், நாம சுத்தபத்தமா வச்சுக்கணும், நாம ஆராதிக்கிற சபை நம்ம வீடு மாதிரி அப்படின்னு. சர்ச்சுனா அவர் பார்த்து பாரியா, அவர் நடத்து பாரியா, அவர் கொடுப்பாரியா, அவர் வந்தா பாரு, அவர் அப்படியெல்லாம் இல்லைங்க. எல்லா காரியத்திலுமே குடும்பம் வீடு எல்லாமே ஒரே நிலையா சுய புத்தியில் இல்லாம பொதுவான காரியமா கர்த்தர் என்ன செய்யறாரு அதை செய்யுங்க, நிச்சயமா ஆசீர்வாதம். கடைசியா 4வதுல வார்த்தை சொல்லல, 4வது 3 காரியம் இருக்கிறது. அவர் நோக்கம் நம்மை கொண்டு செய்கிறார். அல்லேலூயா. அடுத்தது அவர் சித்தத்தை மனிதன் மூலமாய் பயன்படுத்துகிறார். 3வது அவர் நம்மை அதாவது மேற்கொள்கிற மனுஷனாக மாற்றுகிறார். அதாவது என்ன சொல்றாரு, நாம போற பாதையெல்லாம் மாற்றி அவர் நம்மை அதை என்ன சொல்றாரு, மேற்கொள்கிற காரியத்தை செய்கிறார். மேற்கொள்கிற அப்படின்னா அதாவது மேய்க்கிறார் அப்படின்னா சரியான பாதை. புள்ளை எங்க இருக்கோ தண்ணி இங்க இருக்கா. 23ஆம் சங்கீதத்துல சொன்னார், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி இடையில வர என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் இல்லையில. 2வது வசனம் தான் ஹைலைட். முதல் வசனம் நமக்குரியது, 2வது வசனம் அவர் சொல்றார், என்னை இந்த பாதை அந்த பாதையில போவாம நேரா போய் எங்க தண்ணி இருக்கும் எங்க புல் இருக்கும். அப்ப சுயத்தின் மேலே சாய்ந்து எனக்கு இதான் ஆட்டும், எனக்கு இப்படித்தான் பிடிக்குமாக்கோ, எனக்கு அப்படித்தான் ஆக்குமாக்கோ, அது நமக்கு வாய்க்காம போயிடும். அதனால உங்கள் சுய புத்தியின் மேல சாயாம கர்த்தருக்கு என்று வாழுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், எழுந்திருப்போம். ஒரு காரியம் செய்யுங்க, நான் ஜெபம் பண்ணிடுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, இங்கே எல்லாம் அட்டை தோணுது பாருங்க, அங்கே போய் நின்று இந்த அட்டையில் சொல்லியிருக்கிற இந்த ஜெபமெல்லாம் ஒரு விஷயம் ஆசீர்வாதம் 2 கைது வச்சு போய் ஜெபம் பண்ணிட்டு போங்க. நான் கடைசியாக ஜெபம் பண்ணிடுறேன். நல்ல பிதாவே, இதை கேட்ட அந்த வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. வந்த பிள்ளைகளுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம்.